ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 20K. இப்போ 15 to 20K பட்ஜெட் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட் 5 to 1 அப்படின்ற நம்மளுடைய ஆர்டர் வைஸ் இருக்க போகுது. அப்படி 5 to 1 நம்மளுடைய ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய மெயின் ரெக்குயர்மெண்ட்டாக என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கணும். அது எல்சிடி பேனலாக இருக்கட்டும், இல்லை AMOLED பேனலாக இருக்கட்டும். பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கணும். அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கணும். அதுவே பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் சிப்ஸாக இருந்தால் ஸ்னாப்ட்ராகன் 700 சீரிஸ், இல்லைனா Mediatek சிப்ஸாக இருந்தால் Mediatek Dimensity சீரிஸ்க்கான சிப்ஸாக இருக்கணும். அதே மாதிரி மினிமம் 6GB ரேம் வேரியன்ட் இருக்கணும். அப்படின்ற மாதிரினா இந்த ஒரு சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நம்மளுடைய இந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் டிக் பண்ணி நம்மளுடைய லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கக்கூடிய அந்த டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ வேணா பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நான் 5th பிளேஸுக்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியுடைய ரியல்மி நாசோ 30 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன், யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்ஜெட் 15K தான். ஸோ கார்ட் ஆஃப் எல்லாம் அப்ளை பண்ணி 15 to 16K அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும். அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நாம சொன்ன அந்த ரெக்குயர்மெண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 6GB ரேம் வேரியன்ட் மாதிரியான இந்த ரெக்குயர்மெண்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த ரியல்மி நாசோ 30 ப்ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.5 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோ கொடுத்துருக்காங்க. அது போக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 48 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் செட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு Mediatek Dimensity 800U அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்ஸோட 6GB + 64GB வேரியன்ட் 17000 ரூபா அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் 15000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இந்த பட்ஜெட், இந்த 15000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், Dimensity 800U, 6GB ரேம் வேரியன்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸை கவர் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த ரியல்மி நாசோ 30 ப்ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் என்னால் இன்னும் ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும், பட் எனக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த நாசோ 30 ப்ரோவை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இதே ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி 8S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மி நாசோ 30 ப்ரோவை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா ஃபீச்சர் உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட பேக் சைட் ட்ரிபிள் ரியர் செட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் நாசோ 30 ப்ரோல இருக்கிற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான். 16 மெகா பிக்சல் கேமரா தான், அதே அளவுக்கான அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்க என்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல உங்களுக்கு இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கிடையாது. அது கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரியல்மி 8S நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதுல பர்ஃபார்மன்ஸுக்குமே Mediatek Dimensity 810 அப்படின்ற ஒரு 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் நாசோ 30 ப்ரோல இருக்கக்கூடிய அந்த Dimensity 800U விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், கேமராவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், பட் ரெஃப்ரெஷ் ரேட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ரியல்மி 8S ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6 + 128GB வேரியன்ட் 18000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. நாம சொன்ன அந்த ரெஃப்ரெஷ் ரேட், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா இதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாசோ 30 ப்ரோல கொடுத்திருந்த அதே ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நான் 4th பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலாவுடைய Moto G60. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்லி 15000 தான். கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி 15000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு பட்சத்தில் எனக்கு ஓகே. அண்ட் அந்த 15000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஒரு டீசென்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த Moto G60 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.8 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 6000 mAh ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் செட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 732G அப்படின்ற ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிப்செட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே இருக்கும். அதே சமயம் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 108 மெகா பிக்சல் ரியர் கேமரா அப்படின்ற மாதிரி நம்பர் கேம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் நம்பர் வைஸ் மட்டுமே இது ஒரு பெஸ்ட்டான கேமரா. மற்றபடி இந்த
நம்பருக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்காது. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6+128GB வேரியன்ட்டே 16,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15,000 ஈவன் அதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த மாதிரியான ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஓரளவுக்கு டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். அதே மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான ஒரு ஓஎஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களும் இந்த Moto G60 கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் நான் தேர்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஐக்யூடைய IQ Z3 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அதே சமயம் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் இன்னும் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி வேணும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த IQ Z3 5G நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.58 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அதுபோக 4400 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 55 வாட்ஸ்க்கான ஒரு மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்னா அது இந்த IQ Z3 5G தான். மற்றபடி பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 768G அப்படிங்கிற ஒரு நல்ல பீக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராவுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் சைட் 64 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் 6+128GB வேரியன்ட் 20,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டை ரீச் பண்ணுதே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு அடிக்கடி நமக்கு கூப்பன் ஆஃபர் அப்படின்றது கொடுப்பாங்க. அமேசான்ல பொறுத்த வரைக்கும் ₹1000 ₹1500 இந்த மாதிரி அடிக்கடி கூப்பன் ஆஃபர் அப்படின்றது கொடுப்பாங்க. ஈவன் நான் இந்த வீடியோ மேக் பண்ணக்கூடிய டைம்ல கூட இந்த ஸ்மார்ட் போனுக்கு கூப்பன் ஆஃபர் அவைலபிளா இருக்கு. பட் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன் தெரியல. ஸோ அப்லோட் பண்ற டைம்ல மேபி அந்த கூப்பன் ஆஃபர் ரிமூவ் ஆயிருக்கலாம். அதனால அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கூப்பன் ஆஃபர் அப்ளை பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை ஒரு ₹1000 கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களால கெட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நீங்க கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கம்மியான பட்ஜெட்டுக்கு கூட இந்த IQ Z3 5G ஸ்மார்ட் போன் உங்களால கன்சிடர் பண்ணிக்க முடியும். அதனால இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு IQ மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக்கா ஒரு ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த IQ Z3 5G இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நான் செகண்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவுடைய Poco F3 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா பியூர்லி கேமிங். எனக்கு கேமிங் மட்டும்தான் மெயின். ஒரு பியூரான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு வேணும். பட் அதே சமயம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெட்டராக தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த Poco F3 Pro-வை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6+67 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 5160 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான குவாட் ரியர் சைட் கேமரா அண்ட் Snapdragon 860 அப்படின்ற ஒரு 800 சீரிஸ்க்கான சிப்செட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் பேக் பண்ணி 6+128GB வேரியன்ட் 19,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி இன்னும் கம்மியான பட்ஜெட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் போன் உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இந்த அண்டர் 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Snapdragon 800 சீரிஸ்க்கான சிப்செட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் எனக்கு வேணும். பியூரா கேமிங்க்கு தான் நான் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறேன். மற்றபடி கேமராலாம் எனக்கு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Poco F3 Pro கன்சிடர் பண்ணலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதனால கேமிங் சென்ட்ரிக்காக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த Poco F3 Pro இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Redmi Note 10 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும். எனக்கு டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Redmi Note 10 Pro நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.67 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ் ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 5020 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 732G அப்படின்ற ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவுக்கு ஃப்ரண்ட் சைட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் சைடு 64 மெகாபிக்சலுக்கான குவாட் ரியர் சைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே விட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த Redmi Note 10 Pro இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காகவும் எனக்கு
ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அதே சமயம் கேமிங்க்கும் Snapdragon 732G ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப்செட் தான். அண்ட் அதோட டிஸ்ப்ளேவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனாவுமே இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கிறதுனால இந்த பிரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6+128GB வேரியன்ட் 18,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு MI உடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 18,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும். டிஸ்ப்ளேல AMOLED பேனல் டிஸ்ப்ளே வேணும், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும், கேமரா ஒரு நல்ல டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக்கோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Redmi Note 10 Proவை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு தி பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் இன்னைக்கு வீடியோவில் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த அண்டர் 20K பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.